மச்சான் போலீஸ் ஸ்டேஷனில் 2 ஐட்டம் உட்காந்துருக்குடா. கும்முன்னு இருக்கானல்ல. எப்படி பிக்கப் பண்ணுறோம் பாரு. நீங்கள் யாருங்கண்ணா? வணக்கம் சார். என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருந்தார் சார். நீங்களா? வந்திருக்கோம். சரி சரி, இங்கே இருங்க, வரேன். போகிறாங்க. என்ன ஒரு எது கேக்குற? சும்மா வந்து போகிறது. மூடிட்டு போடா. வந்துட்டானுங்க. பல்புடா. அடுத்த பக்கி வருது பாரு. தெரியலையே. ஆமா, ஊரு பேர் தான் சொல்ல. போன் நம்பர் ஆச்சு கொடுக்கலாம்ல. நல்லா வாங்க போற. மச்சான் வசதியா போச்சுடா. போய் வாங்கிக்கோ. பொம்பளை போலீஸ்டா அவங்க. டேய், லேடிஸ் போலீஸ் தானே சார். ஒரு லேடிஸ் ஜென்ஸ் உள்ளவா 4 பேருக்கு மொத்தமா கல்யாணம் பண்ணி. ஏய், வரிசையா நில்லு. கல்யாணம் கேக்குதான் அந்த கல்யாணம். பசங்களை விசாரிச்சுட்டு நான் கூப்பிடுறேங்கய்யா. சரிங்கய்யா, போய் நில்றா. ஆகட்டுங்க, அப்படியே செஞ்சிடறேன். ஓகே ஐயா, இவனுங்க தான் அந்த பசங்க. சரிங்கய்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா. நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி முடிச்சுக்கலாம். சரிங்க, வச்சிடுறேங்கய்யா. ம் 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 சொல்லு. சந்தனக்கட்டைய எங்கே விற்றீங்க, எவ்வளவுக்கு விற்றீங்க சொல்லு. எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். சொல்லு சார். சார் உண்மையிலே எங்களுக்கு எதுவும் தெரியாது இப்படிலாம் சார். கேட்டால் சொல்ல மாட்டீங்க. ம் நீ சொல்லு பாப்பா, நீ சொல்லு. சொல்றா சொல்றா. ம் சொல்றா சொல்றா. நீ மச்சான் கட்டதடா, வெளிய ஃபிகர்டா, சொன்னா கேளுடா. சொல்றா. இந்த வேதனையிலே உனக்கு ஒரு கிளுகிளுப்பு கேக்குது. சொல்றா சொல்றா சொல்லு. சொல்றா சொல்றா சொல்லு. இப்படி மலை மாடு மாதிரி நிக்கிறான் பாரு. அடிச்சு அடிச்சு கம்பே உடைஞ்சு போச்சு. என்னடா மறைக்கிறா? டேய், நீங்க சொல்லுங்க. பாருங்க சார், சட்டம் தன் கடமையை செய்யட்டும். செய்யுண்டா, செய்யும். இந்த செய்து 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 ஆளும் மூஞ்சியும். டேய், உண்மையை சொல்ற வரைக்கும் ஒரு ரூபாய வீட்டுக்கு போக முடியாது. போங்கடா, உட்காருங்கடா, போய் போங்கடா. போங்க. எவ்வளவு அடிச்சாலும் உரைக்குதான் பாரு. எரும மாடு. என்னடா முறைக்கிறா? போடா. ஏன் மாப்பிளைய கொண்டாந்து வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்களா அவங்க? மேடங்களா, என்ன என் மாப்பிள்ளைங்க அந்த ஸ்டேஷனுக்கு வந்தாங்களா? யாரு அந்த முரட்டு பசங்களா? அவனுங்க முரடுங்க கிடையாது, பழம். டேய், பழத்தை உள்ள உரிச்சிட்டு இருக்காங்க, போய் பாரு. போடா. ஏய், என் மாப்பிள்ளை மேலேயே கை வச்சுட்டாங்களா? பாக்குறியா பாக்குறியா, நான் யாருன்னு பாக்குறியா? பாத்துட்டியா? இப்ப பாரு, நான் உள்ள போய் யாருன்னு காமிக்கிறேன். பாத்துட்டே இரு. ஏய், மாப்பிள்ளைங்களா வந்துட்டேன்டா அந்த மாமன். மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை அடிச்சிட்டாங்களா? மாப்பிள்ளை, ஊரையே நீங்க உங்க மேலேயே கை வச்சுட்டாங்களா? இப்ப பாருடா மாமன் போய் என்ன பண்றேன்னு. ஹலோ சார், நான் வாரன்னு தெரிஞ்சவனே ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு ஓட்டாங்களா? அடாச்சி, கையடி அப்படியே போட்டேண்ணே. அண்ணன் இருக்கும்போது கையை கட்டிட்டு பிச்சு போடுவேன். போய் வேலையை பார்த்துட்டு. தெரியல அண்ணன் யாருன்னு தெரியல. பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? சார், ஆமா, என்ன நம்ம பயலுங்கெல்லாம் கொண்டாந்து வச்சு சின்ன பின்ன பண்ணி வச்சிருக்கீங்க சிங்கத்தை? யார் இங்க உயர் அதிகாரி? அவர்தான். அங்க போ. ஓ, இவர்தானா? தெரியும்ல யாருன்னு. என்ன பசங்கள்லாம் கொண்டாந்து இப்படி சிதைச்சு வச்சிருக்கீங்க? இன்னொருத்தனோட்ட பேசுறோம். இப்ப பாக்குறீங்களா பாக்குறீங்களா சர்வ கட்சி கூட்டத்தை? இப்ப அனைத்து கட்சியும் இங்க கூடும். பாக்குறீங்களா? நான் யாருன்னு காட்டட்டுமா? பாக்குறீங்களா பாக்குறீங்களா? பாருங்க, நல்லா பாருங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாக்குறீங்களா? சார், ஒழுங்கா விட்டுடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, ஊருக்கு நல்லது. ஆமா, என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன். எத்தனை லட்டியை தான் உடைக்கிறது? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து சர்வ கட்சியை கூப்பிடுறா. போலீஸ் ஸ்டேஷன் அவனே பாக்குறியா பாக்குறியா? எதனா பாக்குறேன், நாமடா பாக்கலாம். ஒன்றும் பாத்துக்க. ஓடிப்பா ராஸ்கல். யாருக்கு கட்டிங் டீ போட்டு காஃபி கேட்டான் நீ. போ போ, போய் உட்கார். பையா பேசாம போ. ஒரு பசங்களை விசாரிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்துல உரிச்சிட்டாங்களே. மாமா எல்லாம் உள்காயம் போல. சொல்லுங்கய்யா. சரிங்கய்யா.
சரிங்கய்யா அனுப்பிடுறேங்கய்யா சரிங்க. யோ பிரசாத், அந்த பசங்களை கூட்டு வந்தல அவங்கள அனுப்பிச்சிரு. சரிங்கய்யா. டேய் உங்களை எல்லாத்தையும் ஐயா போக சொல்லிட்டாரு, நீங்க எல்லாம் போலாம். யோ அப்பவே நாங்க தான் எடுக்கலன்னு சொன்னோம்ல. கிளம்பு கிளம்பு. டேய் எந்திரி எந்திரி. டேய், உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? வந்தமா உத வாங்கினமா போனமான்னு இருக்கணும். கிளம்பு சீக்கிரம். எவ்வளவு வட்டி வாங்கினாலும் திருந்தவே மாட்டீங்கடா.